தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். விளக்கம். மனுக்குலம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குடையவர்களாக முடியாதபடி தடையாக நின்றது பாவம். அந்த பாவத்தை அகற்றி நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற்றுவதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட நேர்ந்தது. சிலுவையில் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து நாம் துக்கமடைகிறோம். சிலுவை பாடுகளை எண்ணி வியாகுலப்படுகிறோம். இந்த சிலுவை மூலம் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் வரும் என்று எண்ணி அதனை மதிக்கின்றோம், மரியாதை செலுத்துகின்றோம். சிலுவை அடையாள சின்னங்களை ஆசீர்வாத சின்னங்களாக எண்ணி நம்மோடு இணைத்துக் கொள்கின்றோம். நல்லது. ஆனால் சிலுவை பாடுகளை எண்ணி மன வியாகுலம் அடைகிற அநேகர் தாங்களும் ஒரு சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்வதில்லை. சிலுவை சின்னங்களை ஆசீர்வாத சின்னங்களாக நம்புகின்ற அநேகர் சிலுவையின் மூலம் உருவாக்கப்பட்ட தேவ ஆசீர்வாதங்களை பெற தாங்களும் ஒரு சிலுவை சுமக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதில்லை. சிலுவை சுமந்து இயேசு நமக்காக ஆயத்தமாக்கின தேவ நன்மைகளை நாமும் அவருக்காக ஒரு சிலுவையை சுமக்க முன் வருவதன் மூலம்தான் சொந்தமாக்க முடியும். எனவேதான் இயேசு தம்மை பின்பற்ற விரும்புவோர் தாங்கள் சிலுவை சுமந்து பின்பற்ற வேண்டும் என்றார். மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். அதே சிந்தையோடு நாமும் பிறருடைய தவறுகளை குற்றங்களை மன்னிக்கின்ற சிலுவையை சுமக்க வேண்டும். தேவ அன்பை மனிதனுக்கு கொண்டு செல்வதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். நாமும் பிறருக்கு நம்முடைய அன்பை காண்பிக்க ஒரு சிலுவை சுமக்க வேண்டும். மனிதனுக்கு நன்மை செய்வதற்காகவே இயேசு சிலுவை சுமக்க நேர்ந்தது. நாமும் பிறருக்கு நன்மை செய்வதற்காக சிலுவை சுமக்க ஆயத்தப்பட வேண்டும். மன்னிப்பதும் அன்பு காட்டுவதும் நன்மை செய்வதும் எளிதாக நடக்கக்கூடியவை அல்ல. அங்கே பல சிரமங்களும் வாக்குவாதங்களும் வருத்தங்களும் உண்டு. ஆனால் அவைகளை ஏற்பதுதான் சிலுவை சுமத்தல். சிலுவை சுமக்க ஆயத்தமானால்தான் அவைகளை செய்ய முடியும். ஆனால் இந்த சிலுவை சுமத்தலின் அனுபவம் நமக்கு தேவ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மிகுதியாக கொண்டு வருகிறது. இயேசுவின் சிலுவைக்காக பரிதவிப்பதோடு நின்று விடாமல் அவருக்காக சிலுவை சுமக்க நம்மை அர்ப்பணித்து அதன் மூலம் தேவ ஆசீர்வாதங்களுக்கு நம்மை முழு பங்குடையவர்களாக மாற்றிக்கொள்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை போலவே பிறர் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.